Hi friends, welcome to Tilaha Home. இன்னைக்கு இந்த வீடியோல கிச்சன் மேடையை வந்து ஃபுல்லா டீப் க்ளீனிங் பண்ற ரொட்டீன் தான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து க்ளீன் பண்றதுக்கு முன்னாடி கிச்சன் கவுண்டர் டாப்ல இருக்க எல்லா திங்ஸையும் எடுத்து கீழ வச்சுக்கிட்டேன். இன்னைக்கு க்ளீன் பண்றதுக்கு ஃபுல்லாவே இந்த கிச்சன் வைப்ஸ் தான் வந்து நான் யூஸ் பண்றேன். இந்த ஒரு ரோல் வந்து பாத்தீங்கன்னா 150 கிட்ட ரேட் ஆகும். இந்த ஒரு ரோலே வந்து நீங்க வந்து ஒரு 3-4 மாசம் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு ஷீட்டா நம்ம கிழிச்சு எடுத்து ஒரு ஷீட்டே வந்து ஒரு 3-4 தடவை அலசி ஒரு வாரத்துக்கு வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி டீப் க்ளீனிங்க்குலாம் இந்த கிச்சன் வைப்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து நான் எக்ஸாஸ்டர் ஃபேன் க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி அப்பளை இடிக்கல 2 கார்னர்லேயும் ஒரு 2-3 அந்த கிச்சன் வைப்ஸை நல்லா பந்து மாதிரி சுற்றி ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு ரெடியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ வந்து எப்போவுமே க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம எக்ஸாஸ்டர் ஃபேனோட ஒயரை வந்து உருவிடலாம். உருவிட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு அந்த ரெக்கையிலையும் இந்த இடிக்கையை உள்ளே விட்டு நான் வந்து க்ளீன் பண்ண போகிறேன். ஸோ இங்கே பாருங்கள், ரொம்ப ஈஸியாகவே நம்ம வந்து க்ளீன் பண்ணிடலாம். இன்னொன்று வந்து இந்த மாதிரி எக்ஸாஸ்டர் ஃபேனெல்லாம் வந்து நீங்கள் வந்து எக்ஸாஸ்டர் ஃபேனோ இல்லை நார்மல் ஃபேனோ வந்து தண்ணிலாம் போட்டு க்ளீன் பண்ணாதீங்க. ஏன்னா வந்து ஈரம் பட்டுச்சு அப்படின்னா திருப்பி வந்து காற்றுல வந்து டஸ்ட் வந்து உட்கார தான் செய்யும். ஸோ நம்ம க்ளீன் பண்ணதே வேஸ்ட் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் அதில் இருக்கிற தூசியை வந்து தட்டி விட்டாலே போதும். எக்ஸாஸ்டர் ஃபேன்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிச்சனில் இருக்கிறதுனால எண்ணெய் பிசுக்கு நிறைய இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ஒரு 6 மந்த்ஸ்க்கு ஒரு தடவை இல்லை உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது இந்த மாதிரி நீங்கள் வந்து சும்மா அதில் இருக்கிற தூசியை தட்டி விட்டாலே போதும், உங்களுக்கு அது வந்து நீட்டாக இருக்கும். ஸோ இந்த மெத்தடில் நீங்கள் இந்த மாதிரி அப்பளை இடிக்கல 2 ஓரத்துலேயும் ஏதாவது நீங்கள் யூஸ் பண்ணுற கிளாத்தை வந்து நல்லா வந்து பந்தாக சுற்றிக்கிட்டு இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணி பாருங்கள். ரொம்ப கஷ்டப்படாமல் நம்ம கையில் எதுவும் இடிச்சிக்கிடாமல் அடிப்படாமல் நம்ம நீட்டாக வந்து க்ளீன் பண்ணிடலாம். இந்த ஹிண்ட் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ எக்ஸாஸ்டர் ஃபேனை சூப்பராக க்ளீன் பண்ணியாச்சு. அடுத்து வந்து பக்கத்தில் இருக்கிற அந்த லைட்டு அந்த சுவிட்ச் போர்டெல்லாம் நான் க்ளீன் பண்ணிக்கிறேன். எப்போவுமே நீங்கள் கரண்ட் ஐட்டம் சொன்ன மாதிரி நீங்கள் அதில் எதுலேயுமே வந்து தண்ணி போட்டு ஈர துணி வச்சு துடைக்காதீங்க. சும்மா வந்து ஒரு 6 மந்த்ஸுக்கு ஒரு தடவை நீங்கள் அதில் இருக்கிற டஸ்ட்டெல்லாம் தட்டி விட்டாலே போதும். நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஒட்டடை உங்கள் கிச்சனில் இருந்ததுன்னா ஒட்டடையை ஃபஸ்ட்டு அடிச்சிடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கீழே இருக்கிற அந்த எக்ஸாஸ்டர் ஃபேனு லைட்டு அப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப் க்ளீன் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு தூசி வந்து கீழே படிஞ்சிருக்க தூசிலாம் நம்ம எடுத்துடலாம். ஸோ நான் லைட்டையும் வந்து இந்த மாதிரி அது மேலே இருக்கிற தூசியை ஜஸ்ட் வந்து ஒரு துணி போட்டு தொடச்சிக்கிறேன். இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிச்சனில் வந்து இந்த டைல்ஸ்லாம் ஒட்டியிருப்பாங்கள்ல, டைல்ஸ்லாம் ஒட்டும்போது அந்த இடுக்கில் வந்து அந்த ஒட்டியிருக்கிற அந்த கார்னரில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய தூசி வந்து அப்படியே அடைஞ்சிருக்கும். ஸோ இதையும் வந்து நம்ம வந்து ஒரு 6 மந்த்ஸ்க்கு ஒரு தடவை டீப் க்ளீனிங் பண்ணும்போது தொடச்சி எடுத்துட்டிங்கன்னா அந்த இடமும் வந்து உங்களுக்கு ரொம்ப வந்து பார்க்க அழுக்காக இருக்காது. இது வந்து நீங்கள் வந்து ஒரு நம்ம யூஸ் பண்ணுவோம்ல ஃபேஷியல் டிஷ்யூ பேப்பர், அது இல்லைன்னா குழந்தைகளுக்கு யூஸ் பண்ணுற அந்த வைப்ஸ் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று எடுத்து நீங்கள் தொடச்சாலே வந்துடும். ஆனால் வந்து நம்ம ஸ்டவ் கிட்டே இருக்கிற ஏரியா இருக்குது பார்த்திங்களா, அந்த இடத்துல மட்டும் இந்த இது நல்லா பிசு பிசுன்னு இருக்கும். இந்த எண்ணெயும் காற்றும் சேர்ந்து உட்கார்ந்ததுனால அந்த இடத்துல ரொம்பவே பிசு பிசுன்னு அந்த அழுக்கு ஒட்டியிருக்கும். ஸோ இதை க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் வந்து லெமனில் வந்து கொஞ்சமாக பேக்கிங் சோடா தொட்டுட்டு கொஞ்சம் நல்லா அழுத்தி தேய்ச்சிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊற விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ஈரத்துணி போட்டு தொடச்சிங்கன்னா ஈஸியாக வந்துடும். ஸோ எந்த ஒரு எண்ணெய் பிசுக்கான ஏரியா எல்லாத்துலேயுமே வந்து நம்ம வந்து லெமன் அண்டு பேக்கிங் சோடா 2ம் போட்டாலே போதும், சூப்பராக வந்துடும். உங்களுக்கு அந்த மாதிரி லெமன் அண்ட் பேக்கிங் சோடா போட்டும் கொஞ்சம் வரலை பிசு பிசுன்னு இருந்துச்சு அப்படின்னா ஒரு 10 நிமிஷம் ஊற விட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் போட்டு நல்லா அழுத்தி தேய்ச்சிக்கோங்க. நம்ம க்ளீன் பண்ணுறதுக்குனே வச்சுருப்போம்ல டூத் ப்ரஷ், அதை யூஸ் பண்ணி இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அதில் இருக்கிற டஸ்ட்லாம் போயிடும். ஸோ இதையும் நீங்கள் டீப் க்ளீனிங் பண்ணும்போதெல்லாம் இந்த டைல்ஸ் ஒட்டி இருக்கிற அந்த ஓரத்தில் இருக்கிற தூசியும் மறக்காமல் வந்து க்ளீன் பண்ணி விட்டுருங்க. ஸோ நான் எல்லா ஏரியாலையும் இந்த மாதிரி க்ளீன் பண்ணிட்டேன் பாருங்கள், பார்க்கவே புதுசாக இருக்குது பாருங்கள். ஸோ அதுக்கப்புறமா நான் டைல்ஸ் வந்து க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவேன். எப்போவுமே வந்து டீப் க்ளீனிங் ஸ்டார்ட் பண்ணும்போது மேலேருந்து வாங்க, ஒட்டடை அடிக்கிறது, அப்புறம் அந்த எக்ஸாஸ்டர் ஃபேன் க்ளீன் பண்ணுறது, அப்படி வரிசையாக கீழே வரைக்கும் வாங்க. ஏன்னா அதில் இருக்கிற டஸ்ட்டெல்லாம் கீழே விழும் இல்லையா, அப்போ நம்ம ஈஸியாக அதையும் க்ளீன் பண்ணிடலாம். இப்போ வந்து கிச்சன் டைல்ஸ் வந்து க்ளீன் பண்ண போகிறேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் கிச்சன் ஷீட் வந்து ஒட்டியிருந்தேன், அதனால் இந்த ஏரியா வந்து ரொம்பவே நீட்டாக இருக்குது. இப்போ தான் அந்த ஷீட்டை வந்து நான் வந்து பிச்சு போட்டேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஸ்டவ்வுக்கு பின்னாடி மறக்காமல் வந்து கிச்சன் ஷீட் வந்து ஒட்டிக்கோங்க. அது வந்து ஒரு 20 ரூபா தான் இருக்கும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் ஒட்டிட்டிங்கன்னா ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் மாற்றுற மாதிரி இருக்கும். ஸோ அது ஒட்டியிருந்ததுனால அந்த இடமே ரொம்ப நீட்டாக இருந்துச்சு. இன்னொரு ஷீட் வாங்கி ஒட்டணுங்கிற பிளானில் இருக்கேன். ஸோ இப்போ வந்து நான் தொடச்சி எடுக்கிறதுக்கு வந்து சும்மா வந்து ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் தண்ணியில் கொஞ்சமாக விம் லிக்யூட், நீங்கள் என்ன லிக்யூட் யூஸ் பண்ணுறீங்களோ அதை கலந்துட்டு நல்லா வந்து ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அந்த கிச்சன் வைப்ஸை வச்சு நான் வந்து தொடச்சி எடுத்துட போகிறேன்.
ஸோ அந்த எண்ணெய் பிசுக்கு ஏதாவது ரொம்ப இருந்துச்சு, உங்களுக்கு பிசு பிசுன்னு இந்த டைல்ஸில் ஒட்டி இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து பேக்கிங் சோடாவும் கொஞ்சமாக கலந்துக்கோங்க. தண்ணியில் கொஞ்சம் பேக்கிங் சோடா அப்புறம் விம் லிக்விட் எல்லாத்தையும் கலந்து தேய்ச்சிங்கன்னா அந்த எண்ணெய் பிசுக்கும் வந்துடும். ஸோ இப்போ ஃபைனலாக நம்ம கிச்சன் மேடையும் வந்து க்ளீன் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம மேலேருந்து க்ளீன் பண்ணிட்டு வந்திருக்கோம் இல்லையா, ஸோ அந்த தூசிலாம் கண்டிப்பாக அதில் விழுந்திருக்கும். ஸோ அந்த ட்ரை டஸ்ட்டெல்லாம் ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா இந்த ஸ்ப்ரே பாட்டில் நம்ம வச்சுருந்தோம்ல தண்ணியில் விம் லிக்விட் கலந்த ஸ்ப்ரே பாட்டில் அதை வந்து தெளித்து விட்டுட்டு நான் இந்த கிச்சன் வைப்ஸ் யூஸ் பண்ணியே வந்து தொடச்சி எடுத்துக்கிறேன். ஸோ கிச்சன் மேடை எப்படியும் வந்து நம்ம டெய்லியுமே தொடச்சிருப்போம், அதனால் கொஞ்சம் நீட்டாகவே தான் இருக்கும். ஸோ மெயினாக வந்து இந்த நம்ம வச்சுருக்கிற அந்த திங்ஸ் பக்கம் உள்ள ஏரியாவில் தான் நம்ம கொஞ்சம் க்ளீன் பண்ணாமல் இருந்திருப்போம். ஸோ அந்த ஏரியாவில் ஏதாவது அழுக்கு இருந்துச்சு அப்படின்னா அதை கான்சன்ட்ரேட் பண்ணி நல்லா நீட்டாக நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என் கிச்சனில் வந்து ஒரு ஹாஃப் வந்து நான் க்ளீன் பண்ணிட்டேன். என்னோடய கிச்சனோட கவுண்டர் டாப் வந்து பார்த்தீங்கன்னா பா ஷேப்பில் இருக்கும். ஸோ பா ஷேப்பில் இந்த சைடு இருக்கிற கார்னர் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேன். மேலேருந்து எக்ஸாஸ்ட் ஃபேன்லேருந்து எல்லாமே வந்து இந்த பக்கம் இருக்கிறது எல்லாமே வந்து க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ நீங்கள் இந்த மாதிரி டீப் க்ளீன் பண்ணும்போது பாதி பாதியாக எடுத்து பண்ணுங்கள். சப்போஸ் நீங்கள் டயர்டானாலும் ஒரு பாதி வந்து ஃபுல்லாக நீங்கள் முடிச்சிருப்பீங்க, இன்னொரு பாதியை வந்து நீங்கள் மறுநாள் கூட பண்ணிக்கலாம். ஸோ நான் அதனால் இப்படி எப்போவுமே ஹாஃபாக தான் பண்ணுவேன். ஸோ இந்த ஹாஃப் ஏரியா இந்த பக்கம் சிங்குக்கு இந்த பக்கம் இருக்கிற ஏரியா வந்து இன்னும் நான் க்ளீன் பண்ணணும். சிங்கில் கொஞ்சம் பாத்திரமும் இருக்குது. ஸோ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ரிமைனிங் வந்து நான் இந்த பக்கம் இருக்கிறத வந்து க்ளீன் பண்ண போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கவுண்டர் டாப்பில் வந்து இந்த மாதிரி கார்னர் ஷெல்ஃப் வந்து வச்சுருப்போம் இல்லையா, அந்த கார்னர் ஷெல்ஃபில் எப்படியும் கண்டிப்பாக வந்து டஸ்ட்லாம் படிஞ்சிருக்கும். ஸோ 6 மந்த்ஸ்க்கு ஒரு தடவை என்ன பண்ணுறீங்கன்னா இதே மாதிரி தான் லெமனில் கொஞ்சமாக பேக்கிங் சோடா தொட்டுட்டு நல்லா தேய்ச்சிட்டு ஒரு ப்ரஷ் போட்டு நல்லா தொடச்சி எடுத்துட்டிங்கன்னா அந்த பிசு பிசுன்னு இருக்கிற அழுக்கு எல்லாமே வந்துடும். ஸோ இந்த மாதிரி நம்ம 6 மந்த்ஸுக்கு ஒரு தடவை இந்த ஷெல்ஃபெல்லாம் நம்ம நீட்டாக க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா பார்க்கவே வந்து ரொம்பவே அழகாக இருக்குங்க. பாருங்கள், ரொம்பவே நீங்கள் வந்து கஷ்டப்படவே வேண்டாம். லைட்டாக பேக்கிங் சோடா அண்டு லெமனை வந்து போட்டுட்டு உடனே நீங்கள் ப்ரஷ் போட்டு தேய்ச்சாலே போதும். இங்கே பாருங்கள், புதுசாக பளபளன்னு ஆயிடுச்சு. எவ்வளோ அழுக்காக இருந்துச்சு இப்போ பாருங்கள், சூப்பராக ஆயிடுச்சு. ஜஸ்ட் வந்து ஒரு 5 மினிட்ஸ் தான் ஆச்சு, ஃபுல்லாத்தையும் நான் க்ளீன் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நம்ம செட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த கார்னரில் வச்சுட்டு நான் எப்போவுமே வந்து யூஸ் பண்ணுற மாதிரி எல்லா திங்ஸையும் வந்து அரேஞ்ச் பண்ணிட்டேன். நான் சில்வர், பிளாஸ்டிக் டப்பா அப்படி தான் எல்லாமே கலந்து தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதுக்கு இந்த பக்கம் இருக்கிற ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்போவுமே வந்து கவுண்டர் டாப்பில் இருக்கிற எல்லா திங்ஸும் வந்து எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கிற மாதிரி வச்சுக்கணும். இப்போ நம்ம ஸ்பூனு அதெல்லாம் போட்டு தனித்தனி டப்பாவில் வச்சோம் அப்படின்னா அதெல்லாம் இழுத்துட்டு க்ளீன் பண்ணுறதுக்கு சம்டைம்ஸ் கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி பெரிய ட்ரே எடுத்துகிட்டு அதில் நீங்கள் ஓனாக வச்சு பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ட்ரேயை லைட்டாக நகட்டிட்டு நம்ம தொடச்சி எடுத்துடலாம். அதே மாதிரி நீங்கள் ஸ்பூன் ஸ்டாண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் நீங்கள் யூஸ் பண்ணாத இந்த உலக்கு அப்புறம் பெரிய பெரிய கப்ஸு இதுக்கெலாம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் அந்த மாதிரி தான் இப்போ யூஸ் பண்ணியிருக்கேன். தனித்தனியாக நான் வந்து எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணிக்கிறேன். கிச்சன் டூல்ஸ்லாம் ஒரு கப்பில் போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் இந்த லைட்டர், சிஸ்ஸர், கத்தி இதெல்லாம் வந்து தனியாக இதில் இந்த மாதிரி ட்ரேயில் போட்டுட்டேன். இந்த மாதிரி வந்து இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஓட்டையாக இருக்கும். ஸோ இதுக்குள்ளே வந்து நம்ம ஸ்பூன்ஸ்லாம் போட்டால் வெளியில் விழுந்துடும். ஸோ இந்த மாதிரி சிஸ்ஸர், கத்திலாம் போட்டுக்கிட்டோன்னா நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் ஸ்பூனெல்லாம் தனியாக ஒரு இதில் போட்டுக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி வச்சுக்கிட்டேன்னா அந்த ட்ரே இழுத்துட்டு அந்த இடத்த நான் டெய்லி வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். ஸோ நீங்களும் இந்த மாதிரி முடிஞ்சால் ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் யூஸ் பண்ணாத பெரிய தட்டு ஏதாவது இருந்துச்சுன்னா அதில் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிட்டிங்கன்னா நீங்கள் இழுத்துட்டு க்ளீன் பண்ண வசதியாக இருக்கும். ஸோ இந்த பக்கம் எண்ணெய் கேனும் வச்சுக்கிட்டேன். ஸோ ஓரளவுக்கு நான் வந்து கிச்சன் கவுண்டர் டாப் வந்து ஆர்கனைஸ் பண்ணிட்டேன். அடுத்து வந்து கேஸ் ஸ்டவ் வந்து க்ளீன் பண்ணுறது. கேஸ் ஸ்டவ் க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதே மெத்தட் தான். பேக்கிங் சோடாவை லைட்டாக வந்து தூவி விட்டுட்டு லெமன் ஜூஸ் அப்படி புழிஞ்சு விட்டுடலாம். விட்டுட்டு லைட்டாக தொடச்சி எடுத்துருங்க. அந்த கிச்சன் வைப்ஸ் யூஸ் பண்ணி லைட்டாக தொடச்சி எடுத்துகிட்டு ஒரு 10 நிமிஷம் நம்ம வந்து அப்படியே வந்து ஊற விட்டுடலாம். ஊற விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம சும்மா ஒரு ஈரத்துணி வச்சு தொடச்சி எடுத்தாலே போதும், பளபளன்னு ஆகிடும். அந்த எண்ணெய் பிசுக்கெலாம் வந்து நம்மளுக்கு அப்படியே வெளியில் வந்துடும். ஸோ நான் ஆல்ரெடி வந்து கிச்சன் கவுண்டர் டாப்பு அப்புறம் கிச்சனில் இருக்கிற எல்லா ஏரியா ஆயில் கேன்ஸ் எப்படி க்ளீன் பண்ண, சிங்க் எப்படி க்ளீன் பண்ணணும் எல்லாமே தனித்தனியாக வந்து நான் ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன். அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கலைன்னா அதோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம கிச்சன் ஸ்டவ்லாம் வந்து கிச்சனில் வந்து இந்த கேஸ் ஸ்டவ் வந்து டெய்லி க்ளீன் பண்ணிடுவோம். ஆனால் நம்ம ஸ்டவ்வில் ஒரு இடத்த வந்து க்ளீன் பண்ண வந்து மறந்துருப்போம். என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த நாபு இருக்கு இல்லையா, அந்த நாபை சுற்றி இருக்கிற ஏரியாவை நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணவே மாட்டோம். ஸோ ஒரு 6 மந்த்ஸுக்கு ஒரு தடவை இல்லை உங்களுக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் இந்த மாதிரி இந்த நாபை சுற்றி இருக்கிற அழுக்கையும் எடுத்து விட்டுருங்க. அதுக்கு ஜஸ்ட்டு வந்து இயர்பட்ஸ் போதும். அந்த இயர்பட்ஸை லைட்டாக ஈரம் பண்ணிவிட்டு இந்த ஓரத்தில் இருக்கிற இடத்துல வந்து நீங்கள் லைட்டாக பண்ணிங்க அப்படி சுரண்டி எடுத்திங்கனாலே அந்த அழுக்கு ஃபுல்லாக வந்துடும். பாருங்கள் எவ்வளோ அழுக்கு அந்த பட்ஸில் வந்திருக்குன்னு. ஸோ இந்த ஏரியாவையும் நீங்கள் வந்து க்ளீன் பண்ணலை அப்படின்னா
இந்த மாதிரி பட்ஸ் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணி பாருங்கள். டெய்லி க்ளீன் பண்ணணும்னு கிடையாது. நம்ம டீப் க்ளீனிங் பண்ணும்போது இந்த மாதிரி ஏரியாவெலாம் நம்ம க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம கிச்சன் வந்து எப்போவுமே வந்து பளபளன்னு இருக்கும். அதே மாதிரி ஸ்விட்ச் இருக்கு இல்லையா, அந்த நாப்லேயும் சில சமயம் ஹோல் ஏதாவது இருக்கும், அதுலேயும் வந்து டஸ்ட்லாம் அடைஞ்சிருக்கும். அதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி இயர்பட்ஸ் போதும். இயர்பட்ஸை லைட்டாக விட்டு அந்த தூசியெல்லாம் எடுத்துகிட்டு அப்புறம் ஒரு துணி போட்டு தொடச்சிட்டோம் அப்படின்னா புதுசு மாதிரி ஆயிரும். இந்த டிப்பையும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நான் வந்து கேஸ் ஸ்டவ் ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. நான் வந்து அதை வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சிடுறேன். இதே இதில் வந்து பார்த்திங்கன்னா பர்னரையும் வந்து நீங்கள் ஒரு 6 மந்த்ஸ்க்கு ஒரு தடவை க்ளீன் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு வந்து புளியில் வந்து ஒரு நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் தேய்ச்சாலே போதும். இப்படி பண்ணிட்டீங்கன்னா அந்த பர்னர் ஹோலில் இருக்கிற அழுக்குலாம் உங்களுக்கு வந்துடும். அதையும் நீங்கள் ஒரு 6 மந்த்ஸ்க்கு ஒரு தடவை பண்ணிவிடுங்க. அடுத்து வந்து நம்ம கிச்சனில் இருக்கிற ஜன்னல் வந்து ரொம்பவே நம்ம யூஸ் பண்ணிகிட்ருப்போம். நம்ம ரெண்டட் அப்பார்ட்மெண்ட்டில் இருந்தோம்னா கண்டிப்பாக வந்து நம்மளோட கிச்சனில் இருக்கிற ஜன்னலில் தான் நிறைய திங்ஸ் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருப்போம். ஸோ அதனால் அந்த கிச்சனில் இருக்க அந்த ஜன்னலையும் வந்து நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு க்ளீனாகவே வச்சுருங்க. எப்போல்லாம் டைம் கிடைக்கோ அதில் இருக்கிற தூசியை நீங்கள் தட்டி விட்டாலே போதும், உங்களுக்கு ரொம்ப வந்து தூசி அடையாது. நான் இந்த கிச்சன் ஜன்னல் க்ளீன் பண்ணுறதுக்கும் இந்த எக்ஸாஸ்ட் ஃபேன் க்ளீன் பண்ணேன்ல, இடுக்கியில் வந்து நம்ம வந்து துணி மாட்டி துடைச்சோம் இல்லையா, அதே மெத்தடில் தான் வந்து துடைக்கிறேன். இது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. வேறு திங்ஸ் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறதோட இது வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஜஸ்ட்டு ஒவ்வொரு கம்பிலையும் விட்டுட்டு நம்ம இழுத்துட்டோனாலே அந்த தூசி வந்துடும். முக்கால்வாசி வந்து நீங்கள் வந்து ஜன்னலெல்லாம் வந்து ஈரத்துணி போட்டு துடைக்கிறதோட ஒரு காஞ்ச துணி வச்சு இந்த மாதிரி அதில் ஒட்டி இருக்கிற டஸ்ட்டை எடுத்துட்டாலே போதும். நீங்கள் ஈரத்துணி வச்சு துடைச்சிங்க அப்படின்னா அந்த ஈரத்தில் வந்து அந்த காற்றுல பறக்கிற தூசிலாம் திருப்பி வந்து உட்காரும். ஸோ ஈஸியாக வந்து உட்காந்துரும். நம்ம தூசி தட்டி விட்ட உடனே வந்து உட்காரும். ஸோ அதனால் மோஸ்ட்லி வந்து நீங்கள் வந்து இப்போ உடனே இந்த மாதிரி ஒரு 2 மாதம் 3 மாதத்துக்கு ஒரு தடவை ஜன்னலை இந்த மாதிரி க்ளீன் பண்ணிட்டாலே நீட்டாக தான் இருக்கும். அப்படி உங்கள் ஜன்னலில் ரொம்ப எண்ணெய் பிசுக்கு அடைஞ்சிருச்சு, ரொம்ப அழுக்காக இருக்குது, க்ளீன் பண்ணலை அப்படின்னா மட்டும் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கன்னா ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் வந்து வினிகர் இல்லைன்னா லெமன் அப்புறம் பேக்கிங் சோடா இதை எடுத்துகிட்டு ஸ்ப்ரே பண்ணி நீங்கள் வந்து தொடச்சிக்கலாம். முக்கால்வாசி வந்து ஜன்னல், ஃபேனு, லைட்டு இந்த மாதிரி ஏரியாலலாம் வந்து ஈரப்படாமல் அதுக்கு மேலே இருக்கிற தூசியை நீங்கள் அப்பப்போ தட்டி விட்டாலே வந்து நீட்டாக தான் இருக்கும். ஸோ இந்த இடுக்கி வச்சு ஃபுல்லாகவே நான் ஜன்னல் ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி இதுக்கெலாம் இந்த கிச்சன் வைப்ஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த கிச்சன் வைப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த இடுக்கியில் சுற்றி யூஸ் பண்ணி துடைக்கிறோம் இல்லையா, இது வந்து ரொம்ப அழுக்காகும். ஏன்னா வந்து நம்ம எக்ஸாஸ்ட் ஃபேனு, ஜன்னல் இதிலலாம் எப்படியும் பயங்கர அழுக்காக இருக்கிற ஏரியாவில் தான் நம்ம வந்து க்ளீன் பண்ணுறோம். ஸோ அந்த துணியை வந்து நம்ம திருப்பி வந்து துவைக்க முடியலனாலும் நம்ம வந்து தூர போட்டுடலாம். இதே நம்ம கிச்சனுக்கு யூஸ் பண்ணுற டவலை வச்சு துடைச்சோம் அப்படின்னா அந்த எண்ணெய் பிசுக்கெலாம் அந்த டவலில் வரும். திருப்பி அந்த டவலை துவைக்க நம்ம கஷ்டப்படணும். ஸோ இந்த மாதிரி கிச்சன் வைப்ஸ் வந்து வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் டீப் க்ளீனிங் பண்ணும்போது இந்த மாதிரி எக்ஸாஸ்ட் ஃபேனு, ஜன்னல் இந்த மாதிரி ஐட்டத்தை க்ளீன் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்பவே இந்த கிச்சன் வைப்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் இது முடிஞ்சால் இந்த வைப்ஸ் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா உங்கள் கிட்டே இருக்கிற கிளாத் ஏதாவது வச்சு கூட நீங்கள் யூஸ் பண்ணி தொடச்சிக்கலாம். ஸோ இப்போ ஜன்னலில் வந்து நான் வந்து இருக்கிற திங்ஸ்லாம் வந்து மாட்டிக்கிறேன். ஜன்னலில் தான் நம்ம நிறைய திங்ஸ் மாட்டியிருப்போம். அதுவும் இந்த ஹூக் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய திங்ஸ் வந்து மாட்டிக்கிறதுக்கு. இந்த மாதிரி நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணுற வைப்பர், முறம், கிச்சனில் ஸ்டாண்டில் மாட்ட முடியாத திங்ஸ் எல்லாத்தையுமே வந்து இந்த மாதிரி நம்ம ஹூக் யூஸ் பண்ணி மாட்டிக்கலாம். அதேமாதிரி நம்ம வந்து பாத்திரம் கழுவுறதுக்கு வந்து யூஸ் பண்ணுற அந்த லிக்யூடு, அப்புறம் நம்ம கழுவுறதுக்கு யூஸ் பண்ணுற ப்ரஷ்ஷு, இந்த மாதிரி ஸ்ப்ரே பாட்டில் இதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஹூக்கில் ஒரு கப்பு மாட்டி நம்ம சூப்பராக ஆர்கனைஸ் பண்ணிடலாம். இந்த டிப்பும் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ கிச்சனில் சிங்குக்கு இந்த பக்கம் இருக்கிற ஏரியாவையும் நான் அதே மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். அடுத்து வந்து நம்ம கிச்சனில் இருக்கிற சுவிட்ச் போர்டையும் வந்து அடிக்கடி வந்து க்ளீன் பண்ணிக்கோங்க. ஏன்னா கிச்சனில் இருக்கிறதுனால எண்ணெய் பிசுக்கு எல்லாத்துலேயும் அடைய சான்ஸ் இருக்குது. இதுக்குமே நீங்கள் வந்து உங்ககிட்ட இருக்கிற ஃபேஷியல் டிஷ்யூ இருக்கு இல்லையா, ஃபேஷியல் வைப்ஸ் அந்த மாதிரி இருந்தால் யூஸ் பண்ணுங்கள். இல்லை பேபி வைப்ஸ் இருந்தால் யூஸ் பண்ணுங்கள். அப்படி எதுவுமே இல்லை அப்படின்னா ஜஸ்ட்டு வந்து துணியை லைட்டாக ஈரம் பண்ணிவிட்டு சுவிட்ச் போர்டை தொடச்சி எடுத்துட்டிங்கன்னா சுவிட்ச் போர்டு வந்து பழசு மாதிரி இருந்த சுவிட்ச் போர்டு வந்து ஒரு பளபளன்னு புதுசாகிடும். நீங்கள் வந்து மிக்சிலாம் போடும்போது சுவரில் ஏதாவது தெரிச்சிருந்தாலும் அதையுமே வந்து நீங்கள் அப்பப்போ தொடச்சி விட்டுருங்க. அப்போ அந்த கரை வந்து உங்களுக்கு அசிங்கமாக தெரியாது. அதுக்கப்புறம் வந்து நம்ம வெங்காயம், இஞ்சி, பூண்டு இதெல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ட்ரே யூஸ் பண்ணுவோம்ல, இதுக்கு அடியில் இந்த மாதிரி கவரோ இல்லை ஒரு பேக்கோ இந்த மாதிரி நம்ம வெஜிடபிள் பேக்லாம் வச்சுப்போம்ல, அந்த மாதிரி போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா அந்த தொளி வந்து உங்களுக்கு கீழே விழுந்து அந்த இடமே அசிங்கமாக ஆகாது. அந்த ட்ரேயும் வந்து பார்க்க வந்து அழகாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள் ஒவ்வொன்றுத்துக்கும். இப்போ ஃபைனலி பாத்திரம் எல்லாம் கழுவியாச்சு.
கிச்சனை வந்து கவுண்டர் டாப்பை ஃபுல்லாக மேலேருந்து கீழே வரைக்கும் ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணியாச்சு. இந்த வீடியோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் வீட்டில் வந்து இந்த மாதிரி கிளாத்து போட இடம் இல்லை, கிச்சன் டவல் போட இடம் இல்லைன்னா இந்த மாதிரி நம்ம குக்கர் யூஸ் பண்ணுற அந்த குக்கரில் யூஸ் பண்ண கேஸ்கெட்டில் இந்த மாதிரி டவல் ஹேங் பண்ணி யூஸ் பண்ணலாம். இந்த டிப்பும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. அண்ட் திலகா ஹோம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லையும் கிளிக் பண்ணிவிடுங்க. பாய் பாய்.